பிறந்தாச்சு, மளிகை சாமான் வாங்கியே ஆகணும். சுத்தமாக வீட்டில் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு டப்பாங்கள்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிடலாம். மளிகை சாமான் போட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கே போனேன். போயிட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு படி என்னென்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்கினேன். இந்த மாதம் உண்மையிலே வந்து ரொம்ப கரெக்டாக வாங்கியிருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து கிரகணம் பிடிக்குது, ஒரு 3 o'clockலேருந்து 7 o'clockக்குள்ளே வந்து கிரகணம் பிடிக்குதுன்னாங்க. அதே மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் மஸ்ட்டாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது வாங்கிட்டு கொஞ்சம் டீ கப்ஸ்லாம் ஒன்று வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டார். சூப்பர் மார்க்கெட் வந்து மளிகை சாமான்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் கொஞ்சம் சின்ன பொருள் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து மளிகை சாமான்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் எந்த வித வெயிட்டும் தூக்கலை, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வச்சுருவார். அதனால் வந்து நான் வெயிட் தூக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. டிஷ்யூ பாக்ஸ் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலான்னு அமேசானில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வேலைக்காவாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டீ கப்புலாம் வந்து ஒரு 30 ரூபா அப்படி இருக்கும். எனக்கு டீ கிளாஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 கப்பு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து மளிகை சாமான்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வருஷத்தில் மளிகை சாமானில் வந்து அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவே வாங்கி வைக்கணும். நான் இந்த 8 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேன். போல் நீங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் எது சொல்வீங்க?